காணி நல்லா சோலையா இருக்குங்க. உண்மையாலுமே பாக்கு கண்டுகள் வந்து வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. 3 ரூம் இருக்குது. எவ்வளவு இனலா இருக்குன்னு பாருங்க, இவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க. அவங்க மாடியும் இங்க பாருங்க, இதோட இருக்கு தென்னை மரங்கள் எல்லாம் பாலை விட்டுட்டு இருக்கு பாருங்க. இது இவ்வளவு காய் இருக்குன்னு பாத்தீங்களா? பயன் தரக்கூடிய காணி நாங்க உண்மையாலுமே. உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கிளிநொச்சி உதயநகர் மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் அந்த காணி. முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரத்தால் வந்து அடைச்சிருக்கு பாருங்க, கொங்குரிட் தூண் போட்டு. கீழே வந்து முள்ளு கம்பி வந்து அடைச்சிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு டபுள் கேட் ஒன்று போட்டிருக்கு, நீல கேட் ஒன்று. பொங்கலில் தெரிகிற அந்த தகரம் வரைக்கும் இவர்களுடைய காணியாகத்தான் இருக்குது. மொத்தம் வந்து 2 ஏக்கர் இருக்குது. உள்ளுக்கு போய் நாங்கள் பார்ப்போம் காணியை. முன்னுக்கே வந்து பாருங்கள் இவ்வளோ அழகா பாக்கு கண்டுகள் வந்து வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இதில் வந்து ஒரு சிங்கிள் கேட்டும் வந்து போட்டிருக்கணும். இதால தான் நாங்கள் இப்போ உள்ளுக்கு போக போகிறோம். காணிக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட் ஃபுல்லாக வந்து பாக்கு கண்டுகள் வச்சுருக்காங்க பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கண்டு. இங்கே ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கு மரங்கள் வந்து வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு புலா மரம் ஒன்று நிற்கிது பாருங்க, நல்லா இருக்குது. காணியோட முடலை பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. இஞ்சாலயம் வந்து பாருங்க கண்டுகள் வந்து வச்சுருக்காங்க. காணி நல்லா சோலையாக இருக்குங்க உண்மையாலுமே. இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா குழாய் கிணறு இருக்குதுங்க, குழாய் கிணறு இருக்குது. அவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க பாருங்க காணியை. இதில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ரூம் இருக்குது, ஹோல் இருக்குது, கிச்சன் இருக்குது, அட்டாச் பாத்ரூமோட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. வீடு வந்து உள்ளுக்கு பார்க்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால் எல்லாம் வந்து ரூம் சைஸுகள்லாம் 10க்கு 10 பேசிக் சைஸுகள்லாம், 10க்கு 10 சைஸுகள்லாம். மேலே வந்து சீட் தான் போட்டிருக்குது பாருங்க. 3 ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது, ஹோல், முன்னுக்கு ஒரு அவுட் ஹோல் ஒன்று இருக்குது. அதான் இந்த வீட்டோட மாடலுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பாருங்க ஒரு பெரிய ஒரு மாமரம் ஒன்று இருக்குது. எவ்வளவு இனலாக இருக்குன்னு பாருங்க. வாவ், நல்ல காற்றோட்டமாக இருக்குதுங்க. உண்மையாலுமே பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது இந்த காணி. வீட்டுக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேங்க் வந்து வச்சுருக்காங்க பாருங்க. தேசி மரம் இருக்குது பாருங்க, இங்கே 2 தேசி மரம் வச்சுருக்காங்க. தேசி மரம் இருக்குது. இதில் வந்து பாருங்க பலாமரம் இருக்குது, காய்ச்சி பழுத்து தொங்குது பாருங்க. பலாப்பழம் வெடிச்சு போச்சு, இங்கே பழுத்து அழுகி போச்சு. இதில் வந்து 2 பழம் பழுத்து அழுகி போச்சு. அங்கே பாருங்க இவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க. அங்கே மாடியும் அங்கே பாருங்க, இல்லை காய் இருக்குதுங்க உண்மையாலுமே. நல்ல ஒரு பிரயோசனமான காணிங்க. நிறைய தென்னை மரங்களும் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம் அப்படியே. இதில் வந்து பாருங்க ஒரு பிளாமரம் ஒன்று இருக்குது, காயோட இருக்குது, நல்ல காயோட. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஏக்கர் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க உரிமையாளர். காணியை எடுக்கும்போது நாங்கள் வந்து அளந்த கிளிநொச்சி உதயநகர் மேற்கு பகுதியில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதில் ஒரு பெரிய மாமரம் ஒன்று நிற்கிது பாருங்க, என்ன சைஸ் பாருங்க. 2 பெரிய மாமரம் நிற்கிதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரம், நிறைய தென்னைகள் இருக்குதுங்க. தென்னை மரத்தை நான் உங்களுக்கு எண்ணி சொல்கிறேன், எவ்வளவு இருக்குன்றது கரெக்டாக உங்களுக்கு எண்ணி சொல்கிறேன். அதுக்கிடையில வேறு என்ன மரங்கள் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதுலேயும் ஒரு மாமரம் ஒன்று நிற்கிது பாருங்க. அதே மாதிரி இதில் ஒரு புலாமரம் ஒன்று நிற்கிது பாருங்க.
நல்ல காய்கள் இருக்கு பாருங்க. இங்க பழுத்து போய் சாப்பிட்றதுக்கு ஆக்கள் இல்லாம போய் கிடக்கு பாருங்க. இங்க இவ்வளவு காயண்டு பாருங்க ஜி. அந்த சைட் கொண்டே காட்டுறேன் பாருங்க. இந்த நிறைய தென்னைகள் நிற்கிது, ஒன்றா ஒன்றா பார்ப்போம். இந்தால பாருங்க காய்களை. இவ்வளோ காய் இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே தொங்கல்ல வந்து காணியோட எல்லாம் தெரியுது பாருங்க. வேலி அடைச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து நாங்கள் வந்து எத்தனை தென்னை மரங்கள் நிற்குதுன்ற விவரத்தை பார்த்துருவோம் பாருங்க. நல்ல காய்களோடு இருக்குது தென்னை மரங்கள். காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10ல் இருந்து ஒரு 15 தென்னை மரங்கள் இருக்குது காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள். தென்னை மரம் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50ல் இருந்து 60க்குள்ளே இருக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலை விட்டுட்டானா பாருங்க. அடுத்தது வந்து காய்க்கிற பருவத்தெலாம் இருக்குது. இந்த தென்னை எல்லாம் பாலை விட்டுட்டு பாருங்க. எல்லாம் பாலை விட்டுட்டு இருக்கு பாருங்க. இதே சைஸ்ல மொத்தம் 50ல் இருந்து 60 தென்னம் பிள்ளைக்குள்ள இருக்குதுங்க. அதுல காய்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10ல் இருந்து 15 தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய தென்னை மரங்களா இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். மிச்சம் எல்லாம் இந்த சைஸ்லாம் இருக்குது. பெரும்பாலான தென்னை எல்லாம் பாலை விட்டுட்டு அடுத்த காய்க்கிற பருவத்துக்கு தயாராயிட்டு. பொங்கல்ல ஒரு டொய்லெட் ஒன்று இருக்குது, அதான் இல்லை. அந்த அதில் தெரியுது பாருங்க, தேக்கு மரம் தெரியுது பாருங்க, அதான் இந்த காணியோட இல்லை. மொத்தம் 2 ஏக்கர் இருக்குதுங்க. காய்க்கிற தென்னை மரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல காய்களோட தான் இருக்குது. மரம் முழுக்க காய்களோட தான் இருக்குதுங்க. அப்படியே அந்த பக்கம் நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் பாருங்க. காணியை கொஞ்சம் நீட் பண்ணி எடுக்கணும். கீழே பாருங்க தொட்டாவாடி, தொட்டாச்சிருங்கி. நிறைய பேருக்கு இந்த தொட்டாச்சிருங்கி ஞாபகம் இருக்கு. இந்த தொட்டோன்னே சிறுங்கும் பாருங்க. இந்த சின்ன வயசு ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தொட்டோன்னே சுருங்குவார். இந்த நாங்கள் பள்ளிக்கூடம் போய்க்கல இந்த தொட்டா சுருங்கிய கண்டா நின்று எல்லாத்தையும் தொட்டு தொட்டு இந்த இலையே அப்படி சுருக்கிட்டு தான் போவோம். ஓகே, சரியான முள்ளு இந்த தொட்டா சுருங்கி மரம். காணியை கொஞ்சம் நீட் பண்ணணும், கீழே எல்லாம் நீட் பண்ணி எடுக்கணும். பாருங்க இந்த நல்ல பயன் தரக்கூடிய காணி நாங்க உண்மையாலுமே. இந்த இவ்வளவு தென்னம்பிள்ளையும் வந்து வளர்த்தெடுத்தாலே ஒரு நேரம் இந்த காணியில சும்மா இருந்து சாப்பிடலாம். என்ன அந்த அளவுக்கு நல்ல பயன் தரக்கூடிய காணியா தான் இருக்குது. அது டவுன்ல இருந்து கனதூரம் இல்லை, ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் டிப்போ. அதான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த காணிக்கு வாரத்துக்கு. உண்மையாலுமே இதுல ஒரு வேம்பொண்டு நிக்குது, பெரிய வேம்பொண்டு. அதே மாதிரி தொங்கல்ல பாருங்க ஒரு மாமரம் ஒன்று நிக்குது. அதுல ஒரு மாமரம் ஒன்று நிக்குது. அதே மாதிரி இஞ்சால கொஞ்சம் வாழைகள் வந்து வச்சிருக்கிறாங்க. காணியை வந்து கீழே கால் வைக்க பயமா இருக்கு. என்றா கொஞ்சம் பத்தைகள் வளர்ந்துட்டுங்க. நல்லா செருக்கி நீட் பண்ணி எடுத்தா சிறமான ஒரு காணிங்க. இதை விட ஒரு காணி கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே எடுக்கல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர் காணிகள் வந்து இல்லை. இப்போ எல்லாம் 1/2 ஏக்கரும் 1/4 ஏக்கரும் அப்படித்தான் இருக்குது. என்ன டவுனுக்குள்ள 2 ஏக்கர் காணின்றது டவுனுக்குள்ள எடுக்கிறது இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமா போயிட்டு. காணிகள் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. காணிகளை வந்து பிரிச்சு விற்கிறாங்க. இந்த காணியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரிச்சு எடுக்கலாமுங்க. 2ஆ பிரிச்சு எடுக்கலாம். 1 ஏக்கரா எடுக்கலாமா? இதுல வந்து மொத்தம் 2 ஏக்கர் இருக்கு. நீங்க 1 ஏக்கரா எடுக்கிறண்டா கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. கதைச்சி பேசி செய்யறதானே அது. நாங்க இந்த காணியோட விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பரப்பினுடைய விலை வந்து 10 லட்சம் ரூபா தான் சொல்றாங்க. உதயநகரை பொறுத்த வரைக்கும் டவுனுக்குள் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம். கிளிநொச்சியில டவுனை அண்டி இருக்கிற ஒரு கிராமம் தான் உதயநகர். ஒரு பரப்பினுடைய விலை 10 லட்சம் ரூபா சொல்றாங்க. கணக்கு போட்டு பாருங்க நீங்க வந்து. இதுல வந்து கிட்டத்தட்ட 32 பரப்பு இருக்கு. 16னா 32. சொல்றேன் என்னன்னு சொன்னா 30ல் இருந்து 32 பரப்புக்குள்ள, அதாவது 2 ஏக்கர் கொஞ்சம் குறைவு இருக்குன்னு மாதிரி சொல்றா. பரப்புக்கு தான் காசு. நம்ம அளந்துட்டு எத்தனை பரப்பு வருதோ அந்த பரப்புக்கு காசு கொடுத்தா சரி. விலையும் மேற்கொண்டு நாங்கள் பார்த்து பேசலாம், பிரச்சனை இல்லை. பேசி கிசியம் எடுக்கலாம், பிரச்சனை இல்லைங்க.
பைப் லைன்கள் இந்த மாதிரி அங்கங்கே செஞ்சுருக்கிறா கண்டுகளுக்கு தண்ணி விடுறதுக்கு ஏற்ற மாதிரி. இதான் இந்த காணியினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது உறவுகளே. முக்கியமாக வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு கால் பண்ணுங்கள். மேற்கொண்டு நாங்கள் இந்த காணி சம்பந்தமான விலைகள் மற்ற இந்த காணியோட அமைப்புகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டிட்டு நாங்கள் மேற்கொண்டு உரிமையோட காட்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோம். வேற ஒன்று உறவுகளே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேண்ணே, நன்றி, வணக்கம்.